ஏன்னா தாய்மைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. உலகத்திலே வந்து மிகப்பெரிய பாசமிக்கிறது வந்து தாய்மை தான். குழந்தைங்கிறது அர்சத் அப்படிங்கிற ஒரு 1.5 வயசு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டது தான் இப்போ நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. பாட்டி வந்து அந்த குழந்தைய வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்து ஓரிரு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த வீடியோ வந்து கேரளாவில் ஒரு யூடியூபர் வந்து எடுத்த வீடியோ. போய் என்னன்னு கேட்கலான்னு போகும்போது அவன் அம்மா கேஷுவலாக அந்த அகிலா சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. குழந்தை அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் 1.5 வயசு அந்த கை உடைஞ்ச கூட அதில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். அதை பார்க்கும்போது தூங்க முடிகிறது இல்லையா. காவல்துறை வந்து அதில் துரிதமாக செயல்பட்டு அதில் சரியாக நடக்கலை. ஆனால் அதுக்குள்ளே அன்றைய நாள் 29ஆம் தேதி மே 29ஆம் தேதி இந்த தாய் வந்து பயப்படுறான் அப்படின்னா 1.5 வயசு குழந்தை ஒருத்தங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னா எப்படிலாம் கொடுமை பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு முறையுமே அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு காயம் ஏற்படுது. சில நாள் கண்ணு கலங்கி இருக்குது, ஆமாம். அதுக்கப்புறம் உதடு. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேரளாவில் வந்து 1.5 வயது குழந்தை வந்து இறந்துருக்காங்க. அவங்க தாயே வந்து அதுக்கு உடனடியாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதனுடைய பின்னணி என்ன, மர்மங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க ஊடகவியலாளர் வினோத் துரராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கேரளாவில் திருவனந்தபுரத்தில் வந்து ஒரு 1.5 வயசு சிறுவன் வந்து அவங்க தாய் மற்றும் 2வது கணவர் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய வந்து சாகடிச்சிருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன, பல சந்தேகங்கள் எழுந்துட்டு வருது, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் அப்படி தான் சொல்லணும். அதுவும் நம்ம நாட்டில், நம்ம மண்ணில், நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு ஸ்டேட்டோட ஒட்டி இருக்கக்கூடியதான் திருவனந்தபுரத்தில் நெடுமங்காறு பனவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நம்ம மண்ணில் பிறந்ததுக்காக அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு தண்டனை கிடச்சிருக்கு. அந்த குழந்தையோட இறப்புங்கிறது வந்து இன்னும் மனசுக்குள்ள நமக்கு வலி இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நம்மளால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அப்படி ஒரு கொடூரமான சம்பவம் வந்து அதில் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குழந்தையோட தாய் வந்து எப்படி இருந்திருக்கிறாங்க. ஏன்னா தாய்மைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. உலகத்திலே வந்து மிகப்பெரிய பாசமிக்கிறது வந்து தாய்மை தான். தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு சின்ன ஒரு காயப்பட்டாலுமே முதல்ல துடிக்கக்கூடியது தந்தை இருந்தாலும் தந்தையை விட தாயோட துடிப்பு பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ அதிலிருந்து உடல் கூராய்விலேருந்து வரக்கூடிய தகவல் படி பார்த்திங்கன்னா 91 இடத்துல வந்து ஃப்ராக்சர் இருந்திருக்கு, அந்த குழந்தைக்கு காயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போது அப்படி ஒரு கொடுமையான விஷயம் வந்து அங்கே நடந்திருக்கு. அதை வந்து தாய் தெரிந்து அமைதியாக இருந்திருக்காங்கங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவும் இருக்குது. அவங்களும் சேர்ந்து தான் சார் அந்த கொடுமையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தையோடைய முன்னாள், அதாவது அந்த தாய்க்கு வந்து முதல் கணவருக்கு பிறந்தது தான் இந்த குழந்தை. ஸோ இவங்க 2வது கணவரை திருமணம் செஞ்சதுனால 2 பேரும் சேர்ந்து இந்த குழந்தை வேணாம் அப்படின்ற மாதிரி சேர்ந்து தான் வந்து அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி கொடூரெலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உலகம் போகிற போக்கு வந்து மிக மோசமாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு தாயாக இருக்கக்கூடியவங்க அகிலா, அவங்களோட கணவர் பேர் வந்து முதல் கணவர் பேர் வந்து அகில். ஸோ 2 பேருமே முதல் திருமணம் பண்ணிவிட்டு இந்த அர்சத்துங்கிற இறந்த குழந்தை வந்து வயத்தில் இருக்கும்போதே அவர் வந்து இறந்துட்டார். அந்த இறந்த வழக்குமே வந்து சூசைட் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு தரப்பு சொல்லப்படுது. ஸோ அதே ஒரு மர்மமான முறையில் இன்னும் அவரோட முதல் கணவர் இறந்த விஷயம் இருக்குது. அப்படியே ஒரு நாளடைவில் செல்லும்போது இந்த பொண்ணுக்கு 24 வயசு தான் ஆகுதுங்கிறனாண்டி அங்கே இருக்கக்கூடிய அக்சர் அப்படிங்கிற ஒரு இளைஞரோட 31 வயசான இளைஞர் கூட பழக்கம் ஏற்படுது. இதில் இன்னொரு விஷயம், அந்த அக்சரோட ஃபேமிலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதுலேயுமே ரொம்ப பிரச்சனைகள். இவர் வந்து அவரோட மனைவியை வந்து ரொம்ப தாக்குதல் ஏற்படுத்துதல், வரதட்சணை கொடுமை. அது மட்டும் இல்லாமல் அந்த அக்சரோட குடும்பத்தில் இருக்க தாய் தந்தை, அவரோட தங்கை எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கொடுமைக்கு தாங்க முடியாமல் அந்த பொண்ணு நல்ல வேளை தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ அடுத்து சிக்கியது தான் அந்த அகிலா. இது வந்து அக்சர் வந்து அகிலாட்ட சிக்கினாங்களா, அகிலா வந்து அக்சர்கிட்ட சிக்கினாதாங்கிறது வந்து மிகப்பெரிய, அதுவும் ஒரு கொடுமையான விஷயம் தான். பட் அதில் அந்த குழந்தைங்கிறது அர்சத் அப்படிங்கிற ஒரு 1.5 வயசு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டது தான் இப்போ நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. திருமணம் செய்யாமல் ஆனால் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் 2வது கணவர் அப்படிங்கிறாங்க.
ஆனால் முதல் கணவரே வந்து மாயமான முறையில் மர்மமான முறையில் வந்து இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அகிலா வந்து அவங்க கணவர் இருக்கும்போதே வந்து இவங்க கூட வந்து பழகுனதுனால அவரை வந்து ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது இந்த கேஸை பார்த்தோன்னா இதை விட கொடுமையான அது ஒன்று இருக்கலாம். அதை வந்து காவல்துறை தான் விசாரிக்கணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இப்போ இந்த இதிலே வந்து காவல்துறை வந்து துரிதமாக செயல்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயம். முக்கியமாக அதில் நடந்த சில சம்பவங்களை வந்து நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு தனிமையில் இவங்க வாழ்கிறாங்க அந்த ஊரில். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைய அர்ஷத்தை வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களோட யார் இந்த அகிலா அந்த பொண்ணு தாயோட அம்மா வந்து வளர்த்துருக்குறாங்க. பாட்டி அந்த குழந்தைக்கு பாட்டி வந்து வளர்த்துருக்குறாங்க. அவங்க வளர்க்கும்போது நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்திருக்கிறாப்புல. குழந்தையும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டி வந்து அவங்களோட தேவைகளுக்கு சில வேலைகளுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வேண்டி சரி ஓகே அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசும்போது நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டி வந்து அந்த குழந்தைய வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்து ஓரிரு நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து இங்கே ஒரு கட்டுப்போட்ட வீடியோ வந்து இணையத்தில் வைரலாகும் ஒரு பேருந்து நிலையத்தில். அந்த மாதிரி வீடியோ பார்த்த உடனே அந்த பாட்டிக்கு ரொம்ப அப்போவே சந்தேகங்கள் வர ஆரம்பித்து அவங்க காவல்துறையிலையுமே சொல்லியிருக்கிறாங்க. சொன்னப்போ அதை வந்து காவல்துறை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அங்கே இருக்குது. அந்த குழந்தைய வந்து இந்த பாட்டி எடுத்துக்கிடலாம் திரும்ப அப்படிங்கும்போது அவங்க தரப்பில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் வளர்க்கலாம் பிரச்சனை இல்லை, காயங்கள் வந்து சரியாகட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த கை உடைந்த சம்பவத்தில் இன்னொரு முக்கியமாக இருக்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா, அது வந்து அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த வீடியோ வந்து கேரளாவில் ஒரு யூடியூபர் வந்து எடுத்த வீடியோ. அந்த யூடியூபர் எடுத்த வீடியோ வந்து அந்த குழந்தை இப்படி என்னடா சின்ன பையனாக இருக்கிறான், கை ரெண்டுல இவ்வளோ கட்டு போட்டிருக்கிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லி போய் என்னன்னு கேட்கலான்னு போகும்போது அவன் அம்மா கேஷுவலாக அந்த அகிலா சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுத்துட்டான். அங்கேருந்தே முதல் டவுட் வந்திருக்கணும். அந்த வீடியோ வைரலாச்சு. அதுலேயுமே கருத்துக்கள் வந்து இணையத்தில் வந்து மக்கள் எப்போவுமே பல பேர் பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதிலே வந்த கருத்து 1.5 வயசு பையன் எப்படி சைக்கிள் ஓட்டி கீழே விடுவான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஏற்கனவே வைரலாச்சு. பட் அந்த இடத்துல அந்த ஒரு கோணத்தில் வந்து அந்த காவல்துறை போகலை. அது எப்படி என்னங்கிறத விசாரிக்கலை. காவல்துறையுமே குழந்தைகளுக்கு எந்த ஒரு குற்றத்தையுமே வந்து பல வழியில் விசாரிக்கணும். இந்த மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரி தாய் தந்தை இழந்து ஒரு பெற்றோர்களுடன் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு சின்னதாக ஏதாவது அடிபட்டாலுமே வந்து அந்த மருத்துவமனை வந்து காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு அதை வந்து துரிதமாக வேறு எதுவும் விஷயங்கள் இருக்குமா அப்படிங்கிறதையும் விசாரிக்கணும். விசாரித்தா மட்டும்தான் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்து முளையிலேயே கிள்ளி எறிய முடியும். ஓகே, சிங்கிள் பேரண்டாக ஒரு அப்பா இருக்கும்போது அந்த மாதிரி வந்து சில டவுட்டுகள்லாம் வரலாம். ஏன்னா சித்தி கொடுமை அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு தாய் வந்து இருக்கும்போது அந்த டவுட் வராது சார், யாருக்குமே வராது இல்லையா? டவுட்டு வராது. அது வந்து அந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஸோ இப்போ காலம் மாறுது, ஜென்சி அப்படிங்கும்போது அதுக்கு முன்னே இருந்த ஜென்ரேஷனுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய கல்ச்சர் மாறுது. இப்போல்லாம் வந்து உறவின் அருமை தெரியலை, குடும்பத்தின் அருமை தெரியலை, தாய் தந்தை உறவோட அழகு தெரியலை. அப்படி தான் இப்போ இருக்க உலகம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உலகத்தோட போக்கு மாறும்போது காவல்துறையோட சிந்தனைகளும் வேறு விதமாக இருந்தால் தான் இது போன்ற மோசமான சம்பவங்கள் வந்து தவிர்க்கப்படும். வாயில்லா ஒரு குழந்தை அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். 1.5 வயசு அந்த கை உடைஞ்சப்போ கூட அதில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். அதை பார்க்கும்போது தூங்க முடிகிறது இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி குற்றங்கள் இருக்குது. இப்போ அதில் நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ அந்த பாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியும் அது வந்து ஏன்னா தாய் கூட தான் குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் எப்போவுமே இருக்கும். ஸோ விவாகரத்துன்னு வரும்போது தாய் தந்தை அப்படின்னு பிரியும் போதே வந்து தாய் கூட தான் போகணும் அப்படின்னு வரும். ஸோ அப்போ அந்த இடத்துல தாய் நல்லா பார்த்துப்பாங்க தந்தையை விட அப்படிங்கிற ஒரு இது வரைக்கும் காலங்காலமாக இருக்க போய் தான் அப்படி ஒரு சட்டம் இருக்குது. பட் இனிமே அப்படி ஒன்று இருக்கணுமா அப்படிங்கிறத, அப்போ அந்த குழந்தை யார் கூட இருக்கணும் அப்படிங்கிறத ஒப்படைக்கும் முன்னகட்டியே காவல்துறையும் நீதிமன்றமும் மிக கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத இந்த விஷயம் வந்து சொல்ல வருது. இதை சாதாரண ஒரு அனுதாப ஒரு விஷயமா நம்ம கடந்து போகிறத விட இந்த மாதிரியும் பார்க்குறோம். அப்படி அவ்வளோ பேருக்கு டவுட் வரதை விட இப்போ வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறவங்களாம் அந்த குழந்தைய குடும்பப்படுத்தும் போது அந்த குழந்தை அழுதுருக்கும், ஏதாச்சும் சத்தம் கேட்டிருக்கா, அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே அந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும் இவ்வளோ நாளா. இதுலேயுமே அங்கே வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம செய்தித்துறை நண்பர்கள் விசாரித்தபடி என்னன்னா, ஒவ்வொரு முறையுமே அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு காயம் ஏற்படுது. சில நாள் கண்ணில் கலங்கி இருக்குது, அந்த கண்ணுமே காமிச்சிருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் உதடு ஒரு நாள் வந்து இரத்த காயங்களோடு இருந்திருக்கு.
இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் அந்த குழந்தைக்கு ஏற்படுறத பார்த்து அவங்ககிட்ட கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி அவன் கொஞ்சம் சேட்டைகள் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குமே ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறதுனால அந்த இறந்தார்ல தாயோட முதல் கணவர் அகிலன், அவங்களோட பெற்றோர்களுக்கு இந்த தகவல் போது அவங்களும் 2 தாயோட பெற்றோர்களும் அந்த முதல் கணவரோட அவங்க அந்த சிறுவனோட தந்தையோட பெற்றோர்கள் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு போனாலுமே காவல்துறை அதில் துரிதமாக செயல்பட்டு அதில் சரியாக நடக்கலை. ஆனால் அதுக்குள்ளே அன்றைய நாள் 29ஆம் தேதி, மே 29ஆம் தேதி இந்த தாய் தமிழகத்தில் ஏதோ இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்குது, நடனமோ ஏதோ சம்திங் சொல்கிறாங்க, அதனால வர்றாங்க. வரும்போது அந்த அக்சர் 2ஆம் காதலன் தான் பார்த்துக்க சொல்லி ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவர் பல முறை தாக்குதல் பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் சொல்கிறேன். அதில் அந்த குழந்தை சாப்பிடும்போது சிக்கிக்குச்சு அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் சேர்த்து, அந்த மருத்துவமனையில் சேர்த்தப்பமே மருத்துவர்களும் பார்த்துட்டு அதை அந்த குழந்தை இறந்துட்டார் அப்படிங்கிறனாடி அதை சாதாரண கேஸாக முடிச்சிடலாங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டாப்புல. பட் அந்த இடத்துக்கு அந்த அகிலாவோட முதல் கணவர், அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் அப்பாவோட பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, இல்லை இதில் சந்தேகம் இருக்குது, சிகரெட்டால் சூடு போட்ட தடங்கள் இருக்குது, தீக்காயங்கள் இருக்குது, இரத்த காயங்கள் இருக்குது, இதை முறையாக விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உடல் கூராய்வு பண்ணும்போது தான் தெரியுது 91 இடத்துல ஃப்ராக்சர். யோசிச்சு பாருங்கள், நமக்கு இப்போ ஒரு இடத்துல 2 இடத்துல கை காலில் ஒரு ஃப்ராக்சர்னா நம்மளால் தாங்க முடியாது. அந்த 1.5 வயசு பிள்ளைக்கு பேசக்கூட தெரியாது, கன்வே பண்ண தெரியாது. அப்படி ஒரு கொடுமை 91 இடத்துல ஃப்ராக்சர்னால் எப்படி இருந்திருக்கும்? உடனே இதை நல்லா தீவிரமாக விசாரிக்கணும். ஏற்கனவே அவங்க இந்த பார்ட்டிகள் 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க காவல்துறையில். பார்க்கும்போது அந்த அக்சரை பார்த்தாலே அந்த குழந்தை பதறான், அழுகுறான், ரொம்ப ஒரு பயப்படுறான் அப்படின்னா 1.5 வயசு குழந்தை ஒருத்தங்களை பார்த்து பயப்படுனா எப்படிலாம் கொடுமை பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லப்போ அதுக்கப்புறம் தான் காவல்துறை இதுக்கு பின்ன வேற ஒரு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த 92 காயங்கள் ஒரே டைம்லேயே அந்த மாதிரி நடந்திருக்காது இல்லை சார், எல்லாம் வேற டைம்கள் நடந்திருக்கா? அப்போ அந்த மருத்துவரே யோசிச்சிருக்கணும்ல, இந்த குழந்தை 1.5 வயசு குழந்தைக்கு எப்படி ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கவன சிதறலும். அதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி மனிதர்கள் வேறு கண்ணோட்டத்துகளில் மருத்துவர்களோ காவல்துறையோ நீதிமன்றமோ எந்த ஒருத்தர் அருகில் இருப்பவர்களோ யாருமே இதை வேற ஒரு பார்வையில் பார்த்து அதை தடுக்கணும்னு முயல்றதில்லை. அன்னைக்கு அந்த பேஷண்ட் அனுப்பணும், முடிஞ்சிச்சு, இது இன்றைக்கி இந்த காயமா, போயிட்டு வா, அப்படி அன்னைக்கு கீழே விழுந்துட்டானா, போயிட்டு வா, அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் வாழக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய உலகமே போதை கலாச்சாரமும் எதுக்கெல்லாமோ அடிமையாகிறாங்க. ஸோ அதனால எல்லாருமே வீட்டு பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தரோட கடமை, மருத்துவரோட கடமை, காவல்துறை கடமை, எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கொடுப்பாங்க சார்? சும்மா இதுக்கு தண்டனைங்கிறது அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி என்ன தண்டனை, உச்சபட்ச தண்டனை என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. ஒரு பெத்த தாய் ஒரு குழந்தை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினதா இல்லை. இது மிகப்பெரிய கொடூரமான ஒரு இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம்தான். பட் இதுக்கான தண்டனைகள் கொடுக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு பயப்படுற மாதிரி தண்டனை கொடுக்கணும். ஆனால் இதே மாதிரி ஏகப்பட்ட கேஸுகள் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, பயந்த மாதிரி தெரியலை. இது பயப்படணும்னா ஒவ்வொருவருமே மிக தெளிவாக மக்கள் தெளிவாகணும். ஒவ்வொரு இடத்துல பிரச்சனைகளை அப்பப்போ தட்டி கேட்கணும். அந்த தட்டி கேட்கும்போது மட்டும்தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போது இந்த குழந்தை நம்ம கூட இல்லை, நம்ம நாட்டில் நம்ம வாழக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்தில் பிறந்த குழந்தை இல்லை அப்படிங்கும்போது நம்மளும் அதுக்கு இந்த சொசைட்டி ஒரு காரணம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இனி இது போன்ற ஒரு பிரச்சனைகள்லாம் நடக்காமல் ஒவ்வொருத்தரும் தெளிவாக பார்ப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி.